வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல 2026 தேர்தல்ல இப்படி இல்லாம நடந்துரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் சுத்தி நடந்துட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு நடக்க போற இந்த தேர்தலை தேசிய கட்சிகள் உட்பட பல கட்சிகள், மாநில கட்சிகள், சின்ன சிறிய கட்சிகள்னு பல கட்சிகள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளையும் பரபரப்பா ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சிகள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? புதுசா அரசியல் களத்துல இறங்கி இருக்கிற அரசியல் கட்சிகளின் பலம்னு சொல்லப்படுது. குறிப்பா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லப்படுது. உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட தமிழக அரசியல் களத்துல ஏற்படுத்தி விட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆமா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமான பதிலா இருக்கு. அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்திலையும் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இப்போ இந்த செல்வாக்கை பயன்படுத்திக்கணும்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் கட்சியான காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்திருக்கதா சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியா தான் தமிழகத்துல கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா சொல்லப்படுது. அதற்கான காரணமா தேசிய தலைமையில தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். அட இவ்வளவுதானே அப்படின்னு கேட்டா அதுதாங்க இல்ல. தமிழகம் மட்டும் இல்லாம கேரளாவிலையும் ஆட்சியில இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய மொத்தமா வீழ்த்தி அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோலா செட் பண்ணி இந்த வரும் நாட்கள்ல நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்துல எப்படி திமுகவுக்கு எதிராக தான் நாங்க நிக்க போறோம் அப்படிங்கறத தெளிவா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் சொன்னாரோ அதே மாதிரி கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் இணைந்து கூட்டணி கட்சிகளா செயல்பட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பாக்குறப்போ 2026ஆம் ஆண்டு நடக்க போற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற கேள்வியும் இங்க பல அரசியல் விமர்சகர்கள் கிட்ட எழுது. அதற்கான காரணம் நம்மளுடைய தமிழ் மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இங்க தொடர்ச்சியா திமுக, அஇஅதிமுக கட்சிகள் தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. இவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு பெரும்பாலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. இதற்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கட்சி ஒரு 60 சீட்டுகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல 20 சீட்டுகள் தான் கொடுத்திருந்தாங்க. 20 தொகுதிகள்ல தான் நின்னாங்க. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 20 தொகுதிகளிலேயே நின்ன காங்கிரஸ் கட்சி 20 தொகுதிகளிலையும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இதன் தொடர்ச்சியா இப்போ சமீபமா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா திமுக கட்சி கூட காங்கிரஸ் கட்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 40 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு திமுக அரசு கண்டிப்பா மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதன் காரணமா தான் திமுக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் கட்சி விலகி வந்துட்டு இருக்கதா அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் தலைவர்களும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலா இருபெரும் திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சியில் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு மிக பெரும் பெரும்பான்மை வந்துரும் அப்படின்ட்டு திமுக, அஇஅதிமுகவினுடைய அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. நாங்க இந்த சமுதாயத்துல தமிழ் மக்களுக்காக பல முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம், பல விஷயங்களை நாங்க முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா இருக்கு. இந்த இருவரும் கட்சிகளை தாண்டி வேற எந்த கட்சிகளாலையும் இங்க கோலோச்ச முடியல. அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு காங்கிரஸ் கட்சியே இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல ஆட்சியில இருந்தாங்க. ஆனா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாள் வரைக்கும் அவங்களால ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவிக்க முடியல, தனித்து நின்று போட்டியிட முடியல. அது மட்டும் இல்லாம அதற்கு அப்புறமா வந்த பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க. தேமுதிகவா இருக்கட்டும்,
நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், தமிழ் மாநில கட்சியா இருக்கட்டும், இப்படி பல கட்சிகள் இங்க இருக்காங்க. நாங்க இந்த சமுதாயத்துல, இந்த அரசியல் களத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோட அரசியல் களத்துக்குள்ள வந்த அரசியல் கட்சிகளாலேயே இங்க சொல்லப்படுற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் இப்படி ஒரு மாற்றத்தை யாராலையும் கொடுக்க முடியலன்னு நீங்களே தான் சொல்றீங்க, நமக்கே தெரியுது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள், இந்த தமிழக அரசியலை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய பல அறிஞர்களுடைய தகவலா இருக்கு. இன்னும் பல பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, 20% மேல வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல்ல அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த அரசியல் மாற்றம் நடந்தா தமிழகம் மட்டும் இல்லாம கேரளாவிலையும் ஒரு மிகப்பெரும் எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்கு. இன்னும் ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னா சேர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் 80% மேல இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்கல்ல, அதற்கான காரணம் என்ன தெரியுமா, பழம்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில நிறைய தலைவர்கள் காலகாலமா தலைமுறையா காங்கிரஸ்காரர்களா, காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களா இருந்து தலைவர்களா மாறினவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, எப்படியாவது காங்கிரஸ் கட்சிய ஒரு தனித்துவமான கட்சியா நாங்க எடுத்துட்டு வரணும், மறுபடியும் மீண்டெழுந்து காங்கிரஸ் கட்சி மாநிலத்திலையும் மத்தியிலையும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் நோக்கம். அந்த பெரும் நோக்கத்திற்கு என்ன தேவை அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுல சொல்லிட்டாரு. இந்த முதல் மாநாட்டுல சொல்லப்பட்ட விஷயமும் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களின் எண்ணமும் ஒன்னா இணையுது, அதனால இந்த 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 விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சியில அமைய போகுதா, இல்ல திரு விஜய் அவர்கள் தனித்து நின்று போட்டிக்கிட்டு வெற்றி பெற போறாரா, இல்ல இந்த அரசியல் கட்சிகளின் நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.